இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். தேர்தல் காலத்தில் எந்த கட்சியையும் குறைந்து மதிப்பிடக்கூடாது. பாஜக நிர்வாகிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. தூத்துக்குடியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மின் ஊழியர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. இன்று அதிமுக பொதுக்குழு கூட்டம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக யாருடன் கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்ப்பு. தமிழக வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய பாஜக சட்டசபை குழு அமைப்பு. பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். திருவிதாங்கூர் தேவஸ்தான போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். தேர்தல் களத்தில் எந்த கட்சியையும் குறைந்து மதிப்பிடக்கூடாது என்று பாஜக நிர்வாகிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுரை கூறியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. வரும் லோக்சபா தேர்தலுக்கான வியூகங்கள் வகுப்பது குறித்து விவாதிக்க நடந்த இக்கூட்டத்தில் 2014-2019 தேர்தல் அனுபவங்களை அமித்ஷா எடுத்து கூறியுள்ளார். இது குறித்து பிரதமர் மோடி பேசும்போது, ராஜஸ்தான், மத்திய பிரதேச, சத்தீஸ்கர் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று விட்டதால் லோக்சபா தேர்தலிலும் எளிதாக வென்றுவிடலாம் என இருந்துவிடக்கூடாது. பாஜகவுக்கு ஆதரவளிக்க நினைக்கும் அனைவரையும் ஓட்டளிக்க செய்ய வேண்டும். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்களை இணைக்க வேண்டும். பாஜகவில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டும். மக்கள் எளிதில் தொடர்பு கொள்ளும் வகையில் நம் அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் மோடி, தேர்தல் களத்தில் எந்த கட்சியையும் குறைந்து மதிப்பிடக்கூடாது என்று ஆலோசனை வழங்கினார். தூத்துக்குடி வெள்ளத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மின் ஊழியர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் அம்பேத்கர் நகர் 3வது தெருவை சேர்ந்த ஆத்திக்கண்ணி என்பவர் கனமழையினால் சேதமடைந்த கிருஷ்ணராஜபுரம் 5வது தெருவில் உள்ள மின் கம்பத்தினை பழுது பார்த்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியினை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக தெரிவித்தார். மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு, அவரது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு, உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று சென்னை வானகரத்தில் நடைபெறுகிறது. சென்னை அருகே உள்ள வானகரத்தில் இன்று காலை 10:35 மணிக்கு அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அதிமுக பொதுக்குழு கூடுகிறது. கூட்டத்தில் அரசியல் நிலவரம் குறித்து விவாதிக்க வாய்ப்புள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்ட தீர்மானங்களை எதிர்த்தும், அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்தும், அதிமுகவிலிருந்து நீங்கிய பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்த வழக்குகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பிறகு நடக்கும் பொதுக்குழு என்பதால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக யாருடன் கூட்டணி அமைய உள்ளது என்பது பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழக வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய பாஜக சட்டசபை குழு தலைவர் நாயனார் நாகேந்திரன் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சமீபத்தில் பெய்த மிக கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்து மாநில அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய பாஜக சட்டசபை குழு தலைவர் நாயனார் நாகேந்திரன் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்யும் இந்த குழுவில் மாநில துணைத் தலைவர் சசிகலா புஷ்பா, செயலர் பொன் பால கணபதி, நீல முரளி யாதவ், ராஜ்கண்ணன், சித்ராங்கநதன், வெங்கடேசன், சென்ன கேசவன், தமிழ் செல்வன், தாயா சங்கர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் என குறிப்பிடத்தக்கது. சபரிமலைக்கு வரும் வழியில் நிறுத்தப்படும் பக்தர்களுக்கு உரிய குடிநீர், சிற்றுண்டி உள்ளிட்ட வசதிகளை செய்து தரும்படி திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போதிய வசதிகள் இல்லாததால் பக்தர்கள் அவதிப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகின.
விடுமுறை நாளாக இருந்தபோதும் கேரள உயர் நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வு இது தொடர்பாக விசாரித்து சபரிமலைக்கு வரும் வழியில் அமைக்கப்பட்டுள்ள எடத்தவளம் எனப்படும் தற்காலிக ஓய்வு இடங்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், சிற்றுண்டி உள்ளிட்டவை கிடைப்பதை தேவஸ்தானம் போர்டு உறுதி செய்ய வேண்டும். சன்னிதானம் உட்பட சபரிமலையில் கூட்ட நெரிசலை ஒழுங்குபடுத்த கூடுதல் போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும். எந்த சிரமமும் இல்லாமல் தரிசனம் செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசு இணைந்து மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கோவையில் நெசவாளர் காலனியில் விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்தபோது சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். கோவை தெற்கு தொகுதியில் நெசவாளர் காலனியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சட்டமன்ற தொகுதி நிதியில் இருந்து கட்டப்பட்ட விளையாட்டு மைதானத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பங்கேற்று மைதானத்தை திறந்து வைத்தார். அதன் பின்னர் இறகு பந்து விளையாடினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இறகு பந்தாட்ட மைதானம் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் மக்களின் ஆரோக்கியத்தை மையமாக வைத்து பணிகள் மேற்கொண்டு வருகிறோம் எனவும் தெரிவித்தார். மேலும் காலநிலை மாற்றத்தினால் புயல், வெள்ளம் போன்ற பாதிப்புகள் வருகிறது எனவும் அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளவில்லை எனவும் மத்திய அரசுடன் மாநில அரசு இணைந்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் வானதி சீனிவாசன் வலியுறுத்தினார். மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சாரத்தை செய்யக்கூடிய மாநில அரசு, நீங்க இவ்வளவு பெரிய துயர் நடந்துட்டு இருக்கும் போது கூட்டணி பேச்சுவார்த்தையில் டெல்லியில் இருந்தவங்க, நீங்க அமைச்சர் அனுப்பணும், எம்எல்ஏ அனுப்பணும்னு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லலாம். ஆனால் தேசிய பேரிடர் குழு அங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து எந்த அளவுக்கு அங்க மக்கள் உதவி பண்ணிருக்காங்கன்னு களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க. அதனால் இந்த பண அரசியலை விட்டு மக்களுடைய இன்றைய பிரச்சனைகளுக்கு, அவர்களுடைய துயரங்களுக்கு முதல்ல நீங்க பதில் கொடுங்க. ஆரம்பாக்கம் அடுத்த எலாவூரில் உள்ள சோதனை சாவடியில் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஆந்திர எல்லையான ஆரம்பாக்கம் அடுத்த எலாவூரில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி அமைந்துள்ளது. இந்த சோதனை சாவடி வழியாக சென்னையிலிருந்து ஆந்திரா வழியாக வட மாநிலங்களுக்கும், வட மாநிலங்களிலிருந்து ஆந்திரா வழியாக சென்னைக்கும் பல்வேறு வகையான சரக்குகளை ஏற்றிக்கொண்டு நாள்தோறும் 1000 கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த சோதனை சாவடியில் முறையான ஆவணங்கள் இருந்தும் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை கண்டித்தும் சோதனை சாவடி என்ற பெயரில் மாமூல் வேட்டை நடத்துவதற்கு கண்டனம் தெரிவித்தும் லாரி உரிமையாளர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சோதனை சாவடியை கடந்து செல்லும் வாகனங்களுக்கு நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி உத்தரவிட்டும் மாநில எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளை அகற்றிடாமல் இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தனர். லாரி ஓட்டுநரிடம் மாமூல் வசூலிக்கும் அதிகாரிகள் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்தனர். ஒவ்வொரு லாரிக்கும் ஆவணங்கள் சரியாக இருந்தும் எல்லை சோதனை சாவடியிலே இப்படி லஞ்சமாக பெறப்படுகின்ற பணம், இதனால் லாரி உரிமையாளர்கள் மிகவும் வேதனையான சூழலில் இந்த பணத்தை கொடுக்கவில்லை என்றால் டிரைவர்கள் தாக்கப்படுகின்றார்கள். அனைத்து ஆவணங்கள் சரியாக இருந்தும் ஏதோ ஒரு வகையிலே வழக்கு போட்டு அலைக்கழிக்கப்படுகின்ற நிலை இந்த சோதனை சாவடிகளிலே நிலவுகின்றது. இந்தியாவிலே 16 மாநிலங்களிலே நீக்கிய பிறகும் சோதனை சாவடிகளை, எல்லை சோதனை சாவடிகளை இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், சமீபத்திலே கேரள எல்லை சோதனை சாவடியிலே கட்டுக்கட்டாக பணம் சிக்கியதை அத்தனை ஊடகங்களும் பார்த்திருப்பீர்கள். புதுச்சேரியில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் AK சாய்து சரவணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொடரா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் மற்றும் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக தலைவர் KS பாபு தலைமையில் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் KS பாபு தலைமையில் பாஜகவினர் கலந்து கொண்டு வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் KS பாபு, காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் எல்லம்மாள், மாவட்ட துணைத் தலைவர் ஜம்போ உடைய சங்கர், ஒன்றிய தலைவர் செந்தில்குமார், ஒன்றிய தலைவி சக்தி ரோஜா உட்பட பாஜக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலைக்கு சேலம் மாநகராட்சி பகுதியில் சிலை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சேலம் நெய்க்காரப்பட்டியில் கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சேலம் நெய்க்காரப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழகத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சேலம் விமான நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை கவுண்டர் பெயரை சூட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நாட்டின் முதுகெலும்பான விவசாய தொழிலை மேம்படுத்தும் வகையில் விவசாய பணியாட்கள் தட்டுப்பாட்டை போக்க 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் விவசாயத்தில் ஈடுபட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்று பாரம்பரிய கும்மி பாட்டிற்கு நடனம் ஆடினர். இந்த நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கடலூர் புனித கார்மேல் அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மஞ்சக்குப்பத்தில் அமைந்துள்ள புனித கார்மேல் அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பங்கேற்ற கிறிஸ்துவ மக்களுக்கு அருள் தந்தை வின்சென்ட் மற்றும் அருள்நாதன் ஆகியோர் குழந்தை இயேசுவின் சொரூபத்தை கையில் ஏந்தியபடி காண்பித்தனர். திருப்பலி நடைபெற்றதை அடுத்து குழந்தை இயேசு வெளி வாகனத்தில் அமைக்கப்பட்ட குடிலில் அமர்த்தப்பட்டார். விழாவை முன்னிட்டு புனித கார்மேல் அன்னை ஆலயம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் உள்ள மைக்கேல் பகுதியில் வசிக்கும் சிலம்ப வீராங்கனை லியாஸ்ரீ என்ற மாணவிக்கு தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தினர் நிதி உதவி வழங்கினர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். அதன்படி மைக்கேல் பகுதியில் அமைந்துள்ள IBA கிறிஸ்துவ ஆலயம் முன்பு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் இயக்கத்தின் பொறுப்பாளர் வைசல் தலைமையில் கோவை வடக்கு மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவர் சம்பத்குமார், சமூக ஆர்வலர் குப்புராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலயத்திற்கு வந்த அனைவருக்கும் கேக் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தேசிய அளவில் நடைபெற உள்ள போட்டியில் கலந்து கொள்வதற்கு நிதி உதவி இல்லாமல் தவித்து வந்த சிலம்ப வீராங்கனை லியாஸ்ரீ என்ற மாணவிக்கு உதவித்தொகை வழங்கினர். உதவியை பெற்றுக்கொண்ட மாணவி நிகழ்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். அச்சிறுபாக்கம் அடுத்த கடமலைப்புத்தூரில் கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அடுத்த கடமலைப்புத்தூரில் அமைந்துள்ள IBC ரெகோபோத் திருச்சபையில் அருட்தந்தை ஜெயசிங் ராபர்ட் தலைமையில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடகர் கானாபாலா கிறிஸ்துமஸ் பாடலை பாடி இயேசுவை வரவேற்றார். விழாவில் அச்சிறுபாக்கம் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் பொன்மலர் சிவகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிறிஸ்துவ மக்களுக்கு கிறிஸ்துமஸ் கேக் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் பெத்தஸ்தா ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் போதகர் தங்கத்துரை பங்கேற்று இயேசு கிறிஸ்துவ பிறப்பின் நற்செய்தி வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் 100 ஆண்டுகளை கடந்து ஆற்காடு லுத்திரன் திருச்சபையில் பெத்தஸ்தா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் கிறிஸ்துவ பெருமக்கள் புதிய புத்தாடை அணிந்து கொண்டு கிறிஸ்துவ பாடல்களை பாடினர். மேலும் அன்பு, கருணை, அகிம்சை ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
விழாவில் போதகர் தங்கத்துரை பங்கேற்று இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி வழங்கினார். அதன் பின்னர் உலகம் அமைதியாக நிலவவும் குடும்பத்தார் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கவும் பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. ஆராதனை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செயலாளர் சாமுவேல் தினகரன், பொருளாளர் ஜான் நல்லதம்பி, ஆளுங்குழு உறுப்பினர் தாமஸ் ராஜேந்திரன் மற்றும் பிசி உறுப்பினர்கள் பிரேம்ராஜ், ஜான் சத்யா, சாலமன், ரயோ, லெனின், தமிழ் செல்வன், இயேசுமணி, தாவிது ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் கன்வீனர் மோகன் சவுந்தரராஜன், பொருளாளர் ஜான் வெஸ்ட்லி உள்பட கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரக்கோணம் வட்டம் முதூர் கிராமத்தில் டாடா சுமோ ஆட்டோ வாகனங்களை எரித்த குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் முதூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சிவபாரதம் என்பவர் தனக்கு சொந்தமான டாடா சுமோவும் ஆட்டோவையும் வைத்துள்ளார். இவர் வழக்கம் போல் ஆட்டோ சவாரிக்கு சென்றுவிட்டு 2 வாகனங்களையும் வீட்டின் அருகில் நிறுத்திவிட்டு இரவு உறங்க சென்று விட்டார். இந்த நிலையில் நள்ளிரவில் மின்சாரம் தடைப்பட்ட நேரத்தில் 2 வாகனங்களும் தீப்பிடித்து எரிவதாக அக்கம் பக்கத்தினர் உள்ளவர்கள் சிவபாரதத்தை எழுப்பி தகவல் தெரிவித்தனர். உடனே வெளியே சென்று பார்த்தபோது டாடா சுமோ ஆட்டோ வாகனங்கள் எரிவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சிவபாரதம் அரக்கோணம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இது தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் அரக்கோணம் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முன்விரோதம் காரணமாக ஆட்டோ மற்றும் டாடா சுமோவை எரித்தவர்களை அல்லது வாகனங்களை எரிப்பதற்காக நள்ளிரவில் மின்சாரத்தை துண்டித்தார்களா என்ற கோணங்களில் விசாரணை நடத்தினர். விசம்பிகள் ஒரு யாருன்னு தெரியல வண்டியை ஆட்டோ நிறுத்திட்டு போயிருக்கும்போது ஆட்டோவையும் சுமோவையும் கொளுத்திருக்காங்க. சுமோ வந்து எனக்கு சொந்த யூஸ்க்கு வச்சுருக்கிறேன். என் வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிச்சிச்சு. இதை வந்து கவர்மெண்ட்டு தான் தலையெடுத்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அது வண்டி கொளுத்தும் போது கரண்ட் வேறு ஆஃப் பண்ணிட்டு கொளுத்திருக்காங்க. யார் என்ன எதுன்னு தெரியல. இதனால் எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறது எனக்கு தெரியல. என் குடும்பம் ரொம்ப நடுத்தர் நிற்கிற அளவுக்கு இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. கவர்மெண்ட் தான் தலையெடுத்து நடவடிக்கை. கோவை வடக்கு மாவட்டம் கருமத்தாம்பட்டி மண்டலத்தில் சக்தி கேந்திரன் தலைவர்கள் தலைமையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளை பாஜகவினர் கொண்டாடினர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி சோமனூர் பவர் ஹவுஸ், கிருஷ்ணபுரம், கருமத்தாம்பட்டி ஆகிய பகுதிகளில் வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு கோவை மாவட்ட கருமத்தாம்பட்டி மண்டல பாஜகவினர் சக்தி கேந்திரன் தலைவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் கருமத்தாம்பட்டி நகராட்சியில் பணியாற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் கோபால்சாமி, மண்டல பொதுச் செயலாளர் நாச்சிமுத்து, மாவட்ட மகளிர் அணி தலைவர் ரேவதி, மாவட்ட செயலாளர் மாணிக்க வாசகம், மாநில கல்வியாளர் பிரிவு செயலாளர் பிரகாஷ், விவசாய அணி பொதுச் செயலாளர் ஆர்த்தி ரவி, அசோக், கௌதம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாள் விழாவில் வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு பாஜகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் கள்ளக்குறிச்சி நகர பாஜக சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் சர்தார் சிங் தலைமையில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தாமோதரன், பாஜக நகர தலைவர் சூர்யா மகாலட்சுமி, நகர பொதுச் செயலாளர் சம்பத் உட்பட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டு வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காட்டுமன்னார் கோவில் அருகே கள்ளக்காதலனுக்காக கணவரை கொலை செய்த மனைவியை குமராட்சி காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த மேலவன்னியூர் கிராமத்தை சேர்ந்த மாமல்லன் என்பவருக்கு நாகலட்சுமி என்பவருக்கும் திருமணமான நிலையில் 2 பிள்ளைகள் உள்ளனர். மேலநெடும்பூர் கிராமத்தில் குடிநீர் டேங்க் ஆபரேட்டராக மாமல்லன் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் தங்கபாண்டியன் என்பவர் சொந்த கிராமத்திற்கு வரும்போதெல்லாம் நாகலட்சுமியுடன் கள்ள தொடர்பு வைத்துள்ளார். இதனிடையே பிள்ளைகளின் எதிர்காலம் கருதியும் குடும்ப கௌரவம் கருதியும் கணவர் மற்றும் அவரது பெற்றோர் நாகலட்சுமியை கண்டித்துள்ளனர்.
இருப்பினும் நாகலட்சுமி கள்ள தொடர்பை விடாத நிலையில் பிள்ளைகளை தன் பெற்றோருடன் விட்டுவிட்டு மாமல்லன் தனது மனைவியை அழைத்து சென்று சிதம்பரத்தில் வசித்துக் கொண்டு வேலைக்கு சென்று வந்தார். இந்த நிலையில் வெளிநாட்டில் உள்ள கள்ள காதலனிடம் வீடியோ காலில் தொடர்பு கொண்டு கணவரை கொலை செய்ய திட்டமிட்டார். இதனிடையே மாமல்லன் வேலைக்கு சென்றபோது தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் வன்னியூர் கிராமத்தின் சாலையோரத்தில் இறந்து கிடந்தார். இது குறித்து குமராட்சி காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் மனைவி நாகலட்சுமியிடம் விசாரணை நடத்தினர். அப்போது தங்கப்பாண்டியன் என்பவருடனான கள்ளக்காதலுக்கு கணவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தங்கப்பாண்டியனின் நண்பர்களுடன் சேர்ந்து கணவர் மாமல்லனை கொலை செய்ததாக தெரிவித்தார். இது தொடர்பாக கள்ளக்காதலி நாகலட்சுமி கொலை செய்ய ராஜகுரு, இளவேந்தன் ஆகிய 3 பேரையும் குமராட்சி காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் வெளிநாட்டில் இருக்கும் தங்கப்பாண்டியனை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தம் அடுத்த புவனேஸ்வரி பேட்டை பகுதியில் ஓம் ஸ்ரீவன் புலி வாகன ஐயப்ப சுவாமி பக்த சபாவில் சார்பில் பெண்களின் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த புவனேஸ்வரி பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீவன் புலி வாகன ஐயப்ப சாமியின் பக்த சபாவில் 40 ஆண்டு இருமுடி கட்டுதல் மற்றும் 22ஆம் ஆண்டின் 108 திருவிளக்கு பூஜை ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோயில் வளாகத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் பெண்கள் 108 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் குருசாமி, ஆட்டோ மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. எடப்பாடியில் அமைந்துள்ள புனித செல்வ நாயகி அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அமைந்துள்ள புனித செல்வ நாயகி அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் நடைபெற்ற திருப்பலியில் இயேசு கிறிஸ்துவின் பாடல்கள் பாடப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டதுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோன்று எடப்பாடியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அம்பத்தூரில் நடைபெற்ற சலங்கை பூஜையில் காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர் சுமதி அன்பரசு கலந்து கொண்டார். சென்னை அம்பத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் தனியார் நாட்டிய பள்ளியில் 11ஆம் ஆண்டு சலங்கை பூஜை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர் சுமதி அன்பரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து சலங்கை பூஜை மற்றும் மாணவிகள் சலங்கை காலில் கட்டி நடனம் ஆடிய கலை வெளிப்படுத்தினர். பின்னர் நடனமாடிய மாணவிகளுக்கு சுமதி அன்பரசு தங்க பதக்கங்கள் மற்றும் பரிசு சான்றிதழ்களை வழங்கினார். கடும் பனிப்பொழிவால் ஆத்தூரில் புல் செடிகளில் பனித்துளிகள் படர்ந்து அழகாக காட்சியளிக்கிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவுகள் மழை போல் பொழிந்து வருகின்றது. மார்கழி மாதத்தில் குளிர்காலம் தொடங்கி பனிப்பொழிவுகள் ஏற்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பனிப்பொழிவு சற்று அதிகமாக காணப்படும் நிலையில் ஊர் பகுதிக்குள் இருக்கும் வீடுகளே தெரியாத அளவுக்கு கடுமையான பனிப்பொழிவு புகை மூட்டம் போல் காட்சியளிக்கிறது. இந்த பனிப்பொழிவால் மரத்தின் இலைகள் மற்றும் புல் செடிகளில் மழை நீர் போல் பனித்துளிகள் நீர் தேங்கி அழகாக காட்சியளிக்கிறது. தற்போது இந்த பனிப்பொழிவால் கடும் குளிர் ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மன்னார்குடியில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழர்களின் பாரம்பரியமான சிலம்பாட்ட கலையை உயிர்ப்பிக்கும் வகையில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது. ஆங்கிலேயர்கள் இந்த தற்காப்பு கலையினை தடை செய்த பின்னர் படிப்படியாக சிலம்பாட்டம் கலை குறைந்த நிலையில் தற்போது இதனை குழந்தைகள் ஆர்வமுடன் கற்று துவங்கி வருகின்றனர். காரிக்கோட்டையில் உலக சிலம்ப விளையாட்டு சங்கம், முத்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி, செங்காந்தல் சிலம்பம் கலைக்கூடம் இணைந்து நடத்திய இந்த சிலம்பாட்ட போட்டியில் 27 பள்ளிகளில் இருந்து 450 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி சிறப்பாற்றினார். அப்போது சிலம்பாட்டம் 3% இடஒதுக்கீடு வரை கொண்டு வரப்பட்டுள்ளதால் வருங்காலத்தில் ஒலிம்பிக்கில் இடம்பெற்றுவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள்.
தேர்தல் காலத்தில் எந்த கட்சியையும் குறைந்து மதிப்பிடக்கூடாது. பாஜக நிர்வாகிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. தூத்துக்குடியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மின் ஊழியர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. இன்று அதிமுக பொதுக்குழு கூட்டம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக யாருடன் கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்ப்பு. தமிழக வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய பாஜக சட்டசபை குழு அமைப்பு. பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.